விருதுநகரில் நேற்று நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் தாவேக நிர்வாகி ஒருவர் குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுப்பது ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் முறையாக மருத்துவம் படிக்காமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது மருத்துவ சட்ட விதியின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். சுகாதாரத்துறையின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுமதி இல்லாமல் ரீல்ஸ் வீடியோ உள்ளிட்டவை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவது சட்டப்படி குற்றமாகும் எனவும், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உட்பட மருத்துவத்துறையினர் வழங்கும் சிகிச்சைகளை அனுமதியின்றி ரீல்ஸ் வீடியோ எடுப்பது குற்றம் செய்யப்பட்டது ஒன்று என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக அந்த வீடியோவை பதிவு நீக்கம் செய்ய வேண்டும். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது மருத்துவ ரீதியான அந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு வழங்கியிருக்கிறது. தமிழகத்தில் நேற்று 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய செயலாளர் முத்துவேல் போலியோ சொட்டு மருந்து இந்த சிறப்பு முகாமுக்கு எவ்வித அனுமதி இல்லாமல் சென்று குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்தை செலுத்தியதோடு ஆய்வு செய்வது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்த நிலையில இது தொடர்பாக மருத்துவத்துறை ஒரு அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை தவிர மருத்துவத்துறைக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் கையாள்வது போல வீடியோவை எடுத்து ரீல்ஸ் வெளியிடுவது குற்றமான செயல் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுமதி இல்லாமல் ரீல்ஸ் வீடியோ உள்ளிட்டவை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழக சுகாதாரத்துறை உத்தரவானது வழங்கியிருக்கிறது. முறையாக மருத்துவம் படிக்காதவர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மட்டுமே நோயாளிகளை சிகிச்சைகள் வழங்க வேண்டும். ரீல்ஸ் மோகத்தில் துறைக்கு சம்பந்தமில்லாத, அனுபவம் இல்லாத யாரேனும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது, ஆய்வு செய்வது போன்ற வீடியோக்களை வெளியிட்டால் சம்பந்தப்பட்டவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.